என்ன பெரிய அண்ணன் பாப்பா லவ் இந்த காலத்துல அசிங்கமா எதையாவது பேசிக்கிட்டு உங்களுக்கு அந்த அக்கா தம்பி லவ் தெரியுமா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிங்டம்ஸே மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணி எடுத்த ஒரு அக்கா தம்பியோட லவ். ஹாய், திஸ் இஸ் அதித்தி அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் உடைய பார்ட் 2 பார்க்க போறோம். ஆக்சுவலி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் முதல் புத்தகத்தை நான் 3 பாகங்களை பிரிச்சு சொல்ல போறேன். முதல் பாகம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து 2வது பாகமா இருக்க போகுது. இந்த கதையை நான் எங்க இருந்து தொடர்றேன் அப்படின்னா, முதல் பாகத்துல நம்ம எங்க விட்டோமோ அங்க இருந்து நான் தொடர்றேன். ஆக்சுவலி வந்து முதல் பாகத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிரானை வந்து கடைசியா கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பிரானுக்கு வந்து சுயநினைவே இல்லாம போகுது, பிரானுக்கு விஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது. அது வந்து பிரானுடைய கதை. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த உல்ஃபை வச்சு இந்த பிள்ளைங்களை வந்து மிரட்டி ஒரு மாதிரி ட்ராமடைஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. நெட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று ரொம்ப தப்பா நடக்க போகுதுன்னு தெரியுது, ஆனா அது என்னன்னு தெரியல. ஸோ இப்படியாக ஒரு கேரக்டரும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க மாதிரி தான் பார்ட் 1 முடிச்சிருப்பாங்க. பார்ட் 2 வந்து என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஒரு கேரக்டருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும் இல்லைங்களா? இந்த இடத்துலயும் வந்து ஃபுல்லா ரிவீல்லாம் நான் எதையும் பண்ண மாட்டேன். நீங்க சீரியஸா பார்த்துருந்தீங்கனாலும் புக்ல இந்த பாயிண்ட்ல பெருசா அதுவும் ரிவீல் ஆகாது. இதை எப்படி ஆரம்பிக்குது, இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிறது ஒஃபிஷியலா ஆரம்பிக்கிற பாயிண்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பகுதியில தான் அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எங்க ஆரம்பிக்குது அப்படின்றது வரும். எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஏன்னா ஒரு பெரிய போர் நடக்க போகுது அப்படின்னா ஒரு நாள் அந்த போர் ஆரம்பிச்சிடாது இல்லைங்களா? அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு பலதரப்பட்ட மக்கள் பல இடங்கள்ல பல்வேறு வேலைகள் செஞ்சிருந்தாதான் ஒரு பெரிய போர் ஆரம்பிக்கும். டேரக்டா நீ நான் ஆவா சண்டை போடலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்காது. இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு இடத்துல போட்டு வைக்கிற விதை வந்து மொத்தமா ஒரு போர்ல வந்து முடியும். அந்த போர் நிறைய உயிர்களை காவு வாங்கியிருக்கும். பட் அதெல்லாம் வந்து நம்ம லேட்டர் பார்ட்ஸ்ல பார்க்கலாம். இந்த பாகத்துல வந்து அந்த போருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம ஒஃபிஷியலி பார்க்க போறோம். ஸோ முதல் பாகம் வந்து நம்ம எங்க விட்டோம் அப்படின்னா, பிரானை வந்து கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. பட் பிரான் வந்து அந்த அட்டெம்ப்ட்ல தப்பிச்சிடுறாரு. பிரான் கடைசியில பிரானுக்கு விஷன்ஸ் கிடைக்குது. 5 இடங்கள்ல இருந்து விஷன்ஸ் கிடைக்குது. நம்ம அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெட் வந்து கிங்ஸ் லேண்டிங்க்கு போயிட்டாப்ல. கிங்ஸ் லேண்டிங்ல அவருக்கு வந்து பயங்கரமான டேஞ்சர் இருக்கு. ஆனாலும் அவர் வந்து போயிருக்காப்ல. அதே சமயம் கேட்லினும் அங்க போயிட்டாங்க இல்லைங்களா? கேட்லினுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. பேர் வந்து லிட்டில் ஃபிங்கர். பீட்டர் பேலிஷ் அப்படிங்கிறது அவருடைய ஒரிஜினல் பேர். அவர் ஆக்சுவலி ஏன் லிட்டில் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் லிட்டில் ஏன்னா அவர் வந்து பார்க்க உருவம் கொஞ்சம் ஸ்டேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது ஒரு காரணம். ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறது அவருடைய மூதாதையர்கள் ஒரு இடத்துல ஒரு லேண்ட் ஓன் பண்ணியிருப்பாங்க. அந்த லேண்டுடைய பேர் வந்து ஃபிங்கர்ஸ். ஸோ லிட்டில் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிட்டில் ஃபிங்கரும் நம்ம கேட்லினும் வந்து சின்ன வயசுல தோஸ்துகள் அப்படின்னா கேட்லினுக்கு லிட்டில் ஃபிங்கர் தோஸ்து தான். லிட்டில் ஃபிங்கருக்கு வந்து கேட்லின் ஒரு சம்திங் மோர் தன் தட். அவர் வந்து ஒரு மாதிரி காதலிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது ஆக்சுவலி வேற ஆங்கிள் எல்லாம் போகும். அவர் வந்து ரொம்ப ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இருப்பாரு அந்த பிள்ளைய. அந்த பிள்ளை வந்து பெருசா ஒன்று ரெசிப்ரோகேட் பண்ணாது. அந்த பிள்ளை நினைச்சு ஒரு 2-3 தடவை லீசா ஆரின், இப்ப அந்த ராபர்ட் பெரத்தியனோட ஹேண்டா இருந்தவருடைய மனைவி கொலை கூட பண்ணியிருப்பாங்களே, நான் போன பாகத்துல சொல்லியிருப்பேன் ஜான் ஆரன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜான் ஆரனோட மனைவி கூட எல்லாம் அவர் இருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் பயங்கர ஃபன்னியான ஸ்டோரி. நான் ஒரு சின்ன பேக் ட்ராப் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் வர்றப்ப நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். கேட்டில் வந்து முதல்ல போய் அந்த லிட்டில் ஃபிங்கர்ட்ட தான் பேசலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு கத்திங்க என் பிள்ளைய வந்து கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா, லிட்டில் ஃபிங்கர் வந்து பார்த்து இது வந்து பியூர் வெலேரியன் ஸ்டீல். இந்த கத்தியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கத்தி வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகுது. வெலேரியன் ஸ்டீல். இது வந்து நான் ஒரு பெட்டில் வந்து டிரியான் கிட்ட இழந்தேனே அப்படிம்பாரு. டிரியான் யாருன்னா அந்த குட்டி. இவங்க 2 பேர், அதாவது இந்த 3 பசங்க இருப்பாங்க இல்லைங்களா? டைவன் லானிஸ்டருக்கு, டிரியான், சர்சி, ஜெய்மி. அதுல இந்த 3வது குட்டி டுவார்ஃப். அவருக்குலாம் நான் இழந்தேன். ஆனா அவர் எதுக்கு இதை வச்சு குத்த ட்ரை பண்ண போறாரு அப்படின்னா, அவர் ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ற மாதிரி பேசிடுவாரு. ஆக்சுவலி லிட்டில் ஃபிங்கர் வந்து கிங்ஸ் லேண்டிங்ல ஸ்மால் கவுன்சில்ல ஒருத்தரா இருப்பாரு. ஸ்மால் கவுன்சில் அப்படிங்கிறது இந்த நாட்டுடைய அன்றாட நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்கள், சில சீக்ரெட்டான விஷயங்கள் தான் பேசப்படுற ஒரு கவுன்சில் தான் ஸ்மால் கவுன்சில். அதுல ஒருத்தரா பீட்டர் பேலிஷ் இருப்பாரு. அந்த பீட்டர் பேலிஷ் தான் மாஸ்டர் ஆஃப் காயினும் கூட. அவர் வந்து நெட்டு கிட்ட போய் பயங்கர வெல்கமிங்கா பேச, ஆக்சுவலி ஆரம்பத்திலே வந்து பீட்டர் பேலிஷ் நெட்டை சொல்லுவாப்ல, இன்னையெல்லாம் ரொம்ப நம்பாதீங்க அப்படின்ட்டு. உடனே ஹாஹான் அப்படியே பெரிய ஜோக்கா சொல்ற மாதிரி ப்ரஷ் ஆஃப் பண்ணிட்டு விட்டுருவாங்க. நெட் இதை வந்து ரொம்ப யோசிச்சு ரெக்ரெட் பண்ணுவாரு வருங்காலத்துல. ஃபன்னா யோசிச்சு ஒரு மாதிரி இதை விட்டுருவாங்க. அடுத்தபடியா வந்து கேட்லினுக்கு வந்து டிரியான் வந்து என் மகனை கொல்ல பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெட்டு வந்து சொல்றாரு கேட்லின் கிட்ட, இந்த மாதிரி நீ வந்து நார்த்துக்கு போ, நீ அங்க போய் இருக்கிற வேலையை பாரு, இங்க வந்து கிங்கோட ஹேண்டை கொலை பண்ணது யாரு அப்படிங்கறதையும் நம்ம புள்ளைய கொலை பண்ண நினைக்கிறது யாரு அப்படிங்கறதையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த டயத்துல நம்ம குட்டி ஆரியா இருக்காங்க இல்லைங்களா? நெட் கேட்லினோட பொண்ணு இதாகணும், அதாவது இந்த ஃபைட்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிருப்பாங்களா, அவங்க வந்து ஸ்வாட் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் கிட்ட இருந்து. இப்பதான் வந்து மெல்ல மெல்ல அவங்க ப்ராப்பர் ட்ரைனிங்குள்ள வர்றாங்க. எப்படி பிடிக்கணும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஆர்வம் மட்டும் தான் இருக்கும். ஆனா எப்படி ப்ராப்பரா பிடிச்சு ஹேண்டில் பண்றது அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் நல்ல தரமாவே சொல்லி கொடுத்துருப்பாரு கிங்ஸ் லேண்டிங்ல. இப்படியாக வந்து கேட்லின் அங்க போயிடுறாங்க. நெட் இங்க இருக்காரு. கேட்லின் அங்க திரும்பி போறப்ப பாதி வழியில வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸ் இருக்கும். அங்க வந்து ஒரு அதாவது சாப்பிட்டு தங்கிட்டு போற மாதிரி ஒரு இடம். அங்க வந்து அவங்க வந்து டிரியானை பார்ப்பாங்க. டிரியான் வந்து இந்த வாலை பார்த்துட்டு திரும்பி வந்துருக்காரு.
பார்த்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிருவாங்க. இத பாருங்க நீங்கலாம் வந்து என்னுடைய ஹவுஸ்க்கு தானே ஃப்ளஷ் பண்ணியிருக்கீங்க நீங்கலாம். சோ வாங்க இந்த மாதிரி வந்து என் மகன கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி வந்து இப்படி பண்றான். என்ன கேட்டா வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஆனா கேட்கிறப்ப தெரியும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் தான் எதுவுமே பண்ணலையே. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நானே வால பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். என்னைய போய் கொலைகாரிங்கிற நீ அப்படின்ட்டு. சோ இவங்க வந்து பிடிச்சு அவங்கள எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, லீசா ஆரன் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க லீசா ஆரன் பார்த்துட்டு வந்து, "ஓ! நீ தான் கொலை பண்ணதா? அப்ப நீ வந்து பிரானையும் கொலை பண்ணியிருக்க, ஜான் ஆரன் அதாவது அவங்களுடைய கணவர். அவனே நீ கொலை பண்ணியிருக்க. இதனால உனக்கு நான் தண்டனை விதிக்கிறேன்." அப்படிங்கிறப்ப, அவர் வந்து ட்ரையல் பை காம்பேட் அப்படிங்கிற விஷயத்த கேட்பாரு. ட்ரையல் பை காம்பேட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க மேல பழி சுமத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்காக நானோ, இல்ல என் சார்புல ஒருத்தரையோ இறக்கி சண்டை போடுறேன். அந்த சண்டையோட முடிவுல வந்து யாரு ஜெயிக்கிறாங்களோ, அதுபடியே போகட்டும் அப்படிங்கிறது இந்த ட்ரையல் பை காம்பேட் அப்படிங்கிறது. ட்ரையல் பை காம்பேட்ல இவருக்கு வந்து சரி உனக்காக யாரு சண்டை போடுவா அப்படிங்கிறப்ப, பிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து இந்த ஒரு செல் ஸ்குவாட் அவரு வருவாரு. அவர் வந்து ஒரு சாதாரண மனிதரா தான் இருப்பாரு. இவருக்காக சண்டை போடுவாரு. சண்டை போட்டு ஜெயிச்சுருவாரு. ஸோ ஃபைனலி டிரியோன் இஸ் ஃப்ரீ. டிரியோன் ஃப்ரீயா கிளம்பிருவாரு. போற சமயத்துல வந்து ஒரு சில பேரோட வந்து ஒரு மாரி அலையன்ஸ்லாம் செட் பண்ணிட்டு போறாரு. அதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல நமக்கு ரிவீல் ஆகும். ஒரு சில பேரோட லைட்டா பேசி அலையன்ஸ்லாம் செட் பண்ணிட்டு போவாரு. இப்படியாக அங்கிட்டு வந்து டிரியோனோட போர்ஷன் வந்து இப்படியாக அங்க நிக்குது. அடுத்தபடியா வந்து நம்ம நெட்டுக்கு வந்து ஆக்சுவலி வார்னிங்ஸ் வந்துட்டே இருக்கும். லார்ட் வேரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. இவர் வந்து கடைசி வரைக்கும் இவரும் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் விஸ்பர்ஸ். ஒரு ஸ்பை. இவர வந்து ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவருக்கு வந்து எங்கிட்டு எங்கிட்டு கனெக்ட் பண்ணி எங்கிட்டு எங்கிட்டு இன்ஃபர்மேஷன வாங்கணும் அப்படின்றது நல்லா தெரியும். அவர் வந்து அவருக்கு என்ன அப்படின்னா, இந்த கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஒரு மோட்டிவ் தான். அந்த த்ரோனுக்கும், அந்த ரியாலுக்கும் மேல யாருமே கிடையாது. அந்த நமக்கு வந்து அந்த அந்த ஆட்சி நிம்மதியா நடக்கணும் நமக்கு. அந்த ஆட்சிக்கு மேல யாருமே கிடையாது. எந்த இண்டிவிஜுவலும் கிடையாது. நெட் கிடையாது, கேப்டன் கிடையாது, யாரும் கிடையாது. அவருக்கு எப்பயுமே எல்லா இடத்துலயுமே அவர் வந்து மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு பீஸ் இருக்கணும். அவ்வளவுதான். அவரு இவர்ட்ட வந்து நெட்ட வந்து பேசி வார்ன் பண்ணுவாப்ல. இந்த மாரி வந்து அவர் வந்து எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி "டியர்ஸ் ஆஃப் லிஸ்" அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாரு. "டியர்ஸ் ஆஃப் லிஸ்." நான் இப்ப ரிவீல் பண்ண மாட்டேன் யாரு கொலை பண்ணான்னு. உங்களுக்கு நீங்க சீரிஸ் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் அந்த ஒரு விதமான விஷயத்த யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்ட வந்து எப்படி கொலை பண்ணாங்கன்னா, அந்த பாய்சன அவங்க குடிக்கிற ஏதோ ஒரு விஷயத்துல கலந்துட்டாங்க. ஜான் ஆரன் குடிக்கிறதுல. அந்த பாய்சனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டேஸ்ட்லெஸ், ஸ்மெல்லெஸ். அது அது ஊத்துனாங்கன்னா, அது ஊத்துன மாரியே தெரியாது. ரொம்ப அமைதியா டெத்த காஸ் பண்ணிரும். அதுக்கப்புறம் ஒரு ஃபீவர் வந்து இறந்து போயிட்டதான கதை வந்திருக்கும். பட் ஆக்சுவலி யாரோ ஒருத்தவங்க மர்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொன்ன மாரி கண்டுபிடிச்சுட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. வார்ன் பண்ணிட்டு இந்த மாரி நீயும் வந்து ஒரு பெரிய டேஞ்சர்ல தான் இருக்க அப்படிங்கிறத மாரி சப்டிலா சொல்லிட்டே போவாரு. நீ ஒரு மாரி நீங்க பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து எந்த விஷயத்தையுமே வந்து முழுக்க அப்படி ரிவீல் பண்ணிட்டுலாம் போமாட்டார். எல்லா விஷயத்தையுமே மேலால தான் சொல்லுவாரு. நீயா பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா உண்டு. இல்லையா? போ அவ்வளவுதான். இப்படி இங்க நடந்துட்டு இருக்கு. நெட் வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. ஜான் ஹாரிஸ் சாகறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள பார்த்துட்டு இருந்தாரு. ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப, நெட் அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அதாவது அவர் வந்து இந்த மாதிரி எத ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னா, அரச குடும்பங்களுடைய லீனியேஜ். அதாவது அரச குடும்பங்கள் இவரோட பையன் இவரு, இவரோட பையன் இவரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு ஒரு புக் மாதிரி இருக்கும் அது. அதுல வந்து ஒன்னொருத்தரா ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, இங்க மட்டும் தான் ஹேர் கலர் வேற மாரி இருக்கும். ஸோ இவருக்குள்ளேயே கிடையாது அப்படின்னு சொல்லி அதன் மூலமா தான் அவர் வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதனால தான் ஜான் ஆரன கொலையே பண்ணியிருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டாரு. அது வந்து செர்சிக்கும், ராபர்ட் பெராஜேக்கும் பொறந்த பிள்ளைங்க இல்ல. செர்சிக்கும், ஜெய்ம்க்கும் பொறந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சதுனால தான் வந்து ஜான் ஆரன கொலையே பண்ணியிருப்பாங்க. இது தெரிஞ்சோனே நம்ம நெட் ஸ்டார்க் இஸ் எ வெரி ரைட்டியஸ் பெர்சன். ரொம்ப நல்ல மனிதர். இந்த நெட் ஸ்டார்க்குடைய பேர் வந்து நமக்கு த்ரூ அவுட் தி சீரிஸ் நெறைய நெறைய இடங்கள்ல அடுத்தடுத்த பாகங்கள்ல அவர் பேர் உபயோகப்படுறப்ப, அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்ன்னு நமக்கு தெரியும். ரொம்ப நல்ல மனுஷன். இன்ஃபாக்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல அந்த அயர்ன் த்ரோனுக்கு உரித்தான ஒரே ஒரு ஆள்ன்னு எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு ஆள்னா அவர் தான். அவர் ரொம்ப நல்லவரு, கொஞ்சம் ஏமாந்த மனுஷன் அதெல்லாம் உண்மைதான். ஏமாந்த மனுஷன் கிடையாது. அவருடைய இயல்பே நல்ல குணம் தான். சோ அவர் வந்து நேரா போய் என்ன பண்றாருன்னா, செர்சி கிட்ட போய் சொல்றாரு. நேரா ராபர்ட்ட போய் சொன்னேன்னா, ராபர்ட் வந்து அவள கொலையா பண்ணிடுவான். நான் போய் செர்சி கிட்ட சொல்றேன் அப்படின்னு செர்சி கிட்ட சொல்லுவாரு. இப்படியாக அவர் சர்சி கிட்ட போய் வந்து பேசுறாரு. இந்த மாதிரி வந்து "நீ என்னம்மா? நீ என்ன இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நேரா சர்சி கிட்ட போயி இந்த விஷயத்த சொல்லி, "இந்த பாரு நான் ராபர்ட் பராத்தியோன்ட்ட சொல்லல. ஆனா நீ வந்து இங்கருந்து தப்பிச்சு போயிரு. உனக்கு நான் ஒரு வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்" அப்படின்லாம் சொல்லுவாப்புல. வாழறதுக்கு யாருக்கு வாய்ப்பு தர்றது? ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. செர்சி வந்து அப்பதான் அந்த டயலாக் சொல்லுவாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல "யூ எய்தர் வின் ஆர் யூ டை" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்துல ராபர்ட் பெராத்தியோன் ஒரு ஹண்டிங் போறாரு. திரும்பி அவர் வந்து பார்த்தா படு போதையான மனுஷனாச்சே ராபர்ட் பெராத்தியோன் தான். இப்பதான் குடின்னு தானே இருப்பாரு. அவர் வந்து குடிப்பாரு. குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கப்ப ஒரு அனிமல் அவர அட்டாக் பண்ணிரும். நல்லா போனவரு ஒரு டெத் பெட்ல இருக்கிற மாரி தான் நிலைமைக்கு வருவாரு. வர்றப்ப இவர் நெட் வந்து உண்மைய சொல்ல முடியாது ராபர்ட் பெராத்தியோன்ட்ட இந்த சமயத்துல.
ராபர்ட் பரத்தியான் வந்து தன்னுடைய எல்லா இதுக்குமே வந்து நெட் தான் பொறுப்பா, நெட் தான் பார்த்துக்கணும். வாட்சர் ஆஃப் த ரேம் அப்படிங்கிற மாரி ஒரு பத்திரத்துல வந்து எழுதி அவர் கையெழுத்து போட்டு குடுத்துருவாரு. ஏன்னா, நெட் வந்து அங்கருந்து போயிறக்கூடாது அப்டின்ட்டு. ஏன்னா, நெட் முன்னாடியே ஒரு தடவ அங்கருந்து கிளம்ப ட்ரை பண்ணியிருப்பாரு. ஏன்னா, இந்த ராபர்ட் பரத்தியன் வந்து அங்கிட்டு அந்த புள்ள இருக்கு பார்த்தீங்களா? டேனி புள்ள. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொன்னேன்ல, அந்த டேனி புள்ள வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும். இப்போ அதையும் அப்படியே ரிவீல் பண்ணுவாங்க. டேனி வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும். டேனிக்கு அவங்க ஹஸ்பண்டோட வந்து ஒரு மாரி இனிஷியலி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பிள்ளைக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த புள்ள அட்ஜஸ்ட்லாம் ஆக ஆரம்பிச்சு, அடாப்ட்லாம் பண்ணிக்கும். பிள்ள பிரெக்னன்ட்டா இருக்கும். அந்த பிள்ளை பிரெக்னன்ட்டா இருக்கிறத பார்த்து ஒரு ப்ரீஸ்டஸ் வந்து சொல்லுவாங்க. அவளோட குழந்தை வந்து இந்த உலகத்தையே ஆளப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்த ஆளப்போகுது அப்படிங்கிறப்ப ராபர்ட் பரத்தியன் வந்து அந்த புள்ளைய வந்து அது இது வந்து பொறக்கறதுக்கு முன்னாடி அது வந்து கருவறுத்தரணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருப்பாரு. அத சொன்னதுக்கு அப்புறம் தான் நெட் வந்து இல்ல இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஒரு சின்ன புள்ளையோட குழந்தைய கூட வாழ வைக்க முடியாம என்னது இது அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நெட் வந்து கிளம்ப பிளான் பண்ணிருவாரு. பட் அவரால அங்கிருந்து அப்ப போக முடியாது. நெட்டால அங்கிருந்து போக முடியாது. சோ இப்படியாக ஃபைனலி வந்து ராபர்ட் பரத்தியோனுடைய மரணப்படுக்கையில அவர் வந்து இந்த மாரி எழுதி சைன் பண்ணி குடுத்துடுறாரு. வெளிய வர்றாரு. வெளிய வந்து அவர் சொல்றாரு, இந்த மாரி அந்த த்ரோனுக்கு வந்து சரியா உரித்தான ஆளு வந்து யாரு அப்டின்னா, ராபர்ட் பரத்தியனோட அண்ணனான ஸ்டானிஸ் பரத்தியன். பிரதர். ஸ்டானிஸ் பரத்தியன் தான் உரித்தான ஆளு. ஏன்னா புள்ளைங்க வந்து இது கிடையாது. லீகல் புள்ளைங்க கிடையாது. வேற ஏதோ புள்ளைங்க இல்ல. சோ அப்படிலாம் எடுத்துக்க முடியாது அப்டின்னு சொல்லி ரைட் ஏஸா யோசிப்பாரு. இத வந்து அவர் லிட்டில் ஃபிங்கர் கிட்டயும் சொல்றாரு. லிட்டில் ஃபிங்கர் 2 ஆப்ஷன் சொல்றாரு. முதல்ல வந்து அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு, அந்த பையன் முதல்ல ஆளட்டும். இவங்க பையன் தான் இருக்காப்டில்ல ஜாஃப்ரி அந்த அந்த சைக்கோ. ஜாஃப்ரி மூலமா ஜாஃப்ரி உட்காரட்டும். நம்ம அவன் மூலமா ஆளுவோம் பார்த்துக்கலாம் அப்படிம்பாரு. இல்ல, இல்ல அது தப்பு அப்படின்னு நம்ம நெட் வந்து நியாயவாதி பேசி ஆப்ஷன் பி. அதாவது நீங்க வந்து நான் வந்து சிட்டி வாட்ச். அவங்க வந்து கோல்டு க்ளோக் போட்டிருப்பாங்க சிட்டி வாட்ச். சிட்டி வாட்ச்சும் வந்து அந்த அரசாள்றதுல ஒரு முக்கிய பணியாற்றுறவங்க தான். நான் வந்து அந்த சிட்டி வாட்ச் கண்ட்ரோல்ல எடுக்கிறேன். நீங்க வந்து போங்க, போய் சொல்லுங்க. நம்ம வந்து ஃபைனலி சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, லிட்டில் ஃபிங்கரோட வார்த்தைய நம்பி, நெட் வந்து போய் சர்சிய கன்ஃபரண்ட் பண்றாரு. இந்த மாதிரி வந்து இதுதான் உண்மை அப்படின்னு உடனே, அந்த சிட்டி வாட்ச் வந்து அவருக்கு சப்போர்ட்டா நிக்காம அவருக்கு எகெயின்ஸ்டா நிக்கிறாங்க. பீட்டர் பெயிலிஷ் விளையாடிட்டாரு. பீட்டர் பெயிலிஷ் இவர்ட்ட வந்து சும்மா சொல்ற மாரி சொல்லி, இவருக்கு எகெயின்ஸ்டா எல்லாத்தையும் திருப்பிட்டாரு. நெட் ஸ்டார்க்க ஜெயில்ல போட்டுர்றாங்க. இந்த சமயத்துல ரெட் ஸ்டார்க் பிள்ளைங்க இங்க தான் இருக்கு. நம்ம லூசு சான்சா. சான்சா ஆக்சுவலி இவங்க முன்னாடியே கிளம்ப ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? கிளம்ப போறப்ப குட்டு 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 குட்டுன்னு ஓடி போய் குயின் கிட்ட செர்சி கிட்ட போய் சொல்லும். இங்க பாருங்க எங்க அப்பா என்ன கூட்டு போறாரு. ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பிரச்சனை பின்னால எவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணமாக போகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த புள்ள குட்டு குட்டுன்னு ஓடி போய் சொன்ன உடனே தான் தடுத்து நிறுத்துவாய்ங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு வந்து குயின் ஆகணும் அவ்வளவுதான். நாடு நாசமா போனா என்ன? என்ன எவன் என்ன ஆனா என்ன? நம்ம குயின் ஆகணும் அவ்வளவுதான். சோ சான்சா வந்து அங்கேயே சான்சாவ இம்ப்ரிசன் பண்ணிடுறாங்க. ஆர்யா தப்பிச்சிருது அங்கிருந்து. அந்த கிங்ஸ் லேண்டிங்கோட காசுல இருந்து தப்பிச்சிருது. இந்த சமயத்துல லார்ட் வாரிஸ் வந்து போய் நெட் அரஸ்டா இருக்க நெட்டுட்ட போய் பேசுவாரு. இந்த மாதிரி. இப்ப இது பாருங்கங்க நீங்க வந்து ஒத்துக்கங்க. நம்ம வந்து அதாவது ஒத்துக்கிட்டீங்கன்னா வந்து நம்ம ஏதாச்சும் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் நானு. நான் வந்து ட்ரீசன் பண்ணிட்டேன். நான் வந்து எல்லாத்தையும் என் பேர்ல நான் எழுதி வாங்கிக்கிட்டேன். நான் வந்து ராபர்ட் பெரத்தனை ஏமாத்துறேன். நீங்க சொல்ற மாரி சொல்லுங்க. நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து எந்த ஒரு சண்டையும் வராது. எந்த ஒரு போர், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதே சமயத்துல சான்சாவும் வந்து அவர்ட்ட பேசும். சான்சாவே வந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்க. உங்க அப்பா வந்து கெஞ்ச சொல்லு. நம்ம கெஞ்சுனா நம்ம வந்து மேபி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கெஞ்சது. அதாவது செய்யாத தப்ப அவர் ஒத்துக்கிட்டு கெஞ்சது. நம்ம தலைவி சான்சாவும் போய் பேசும். ஃபைனலி அடுத்த நாள் வருது. அவர் வந்து ஒத்துக்கிறாரு. ஊர்ல இருக்க எல்லா மக்களும் கூடியிருக்காங்க. ஆரி அந்த கிரவுட்ல ஒரு ஆளா நிக்குது. நம்ம இவர் நெட் வந்து ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி நான் தான் ஒரு தப்ப பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஜாஃப்ரி அவர் தலைய வெட்ட சொல்லிடுறாரு. அவர் தலை வெட்டப்படுகிறது. திஸ் இஸ் ஹவ் ஒஃபிஷியலி இந்த பாயிண்ட்ல தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒஃபிஷியலே ஆரம்பிக்குது. நான் ஆக்சுவலி இந்த புக் நான் முதல்ல சீரிஸ் தான் பார்த்தேன் நானு. புக் படிக்கல முதல்ல. சீரிஸ் பார்த்தப்ப நெட் உயிரோட வருவாருன்னு நான் நினைச்சேன். பட் வெரி சேட்லி கீப் யுவர் ஹோப்ஸ் டவுன். நெட் இனிமே உயிரோட வரமாட்டாரு. ஸ்டார்க் குடும்பம் முழுசா ரொம்ப நாளைக்கு இனிமே ஒண்ணு சேராது. அவ்வளவுதான். முழுசா கடைசியில ஒண்ணு சேர்ந்தாலும் எல்லாரும் அதுல இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ நெட்டுடைய தலை துண்டிக்கப்படுறது தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ ஒஃபிஷியலி ஆரம்பிச்சு வைக்குது. இதுக்கப்புறம் நெறைய போர் வரும். ஏன்னா, இந்த நெட்ட வந்து அவன் எக்ஸிக்யூட் பண்ணது வந்து எவ்ளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு போக, போக தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா, ஜாஃப்ரி ஒரு சைக்கோ. அவனுக்கு எதுவும் தெரியாது. அதாவது ஒருத்தனுக்கு வந்து அறிவு இருக்கணும். இல்ல சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். 2ம் கிடையாது அவனுக்கு. ஸோ, அவர் நெட்ட எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. அத வந்து சான்சா அழுதுகிட்டே அங்க நின்னு மேடையில நின்னு பாக்குது. ஆர்யா அழுதுகிட்டே கீழ நின்னு பார்த்து மயங்கிருது. இந்த பாயிண்டோட நான் ஸ்டாப் பண்றேன். அடுத்த பாகத்துல வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத சொல்லி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த முதல் புத்தகத்த வந்து நம்ம அடுத்த பாகத்துல வந்து அஃபிஷியலி முடிச்சுருவோம். இதுல வந்து நான் நெறைய கேரக்டர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கதையில. பட் இது அல்லாத சில கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வந்து அடுத்த புத்தகத்துல வரும். என்ன பாயிண்டோட சேர்த்து எல்லாமே வரும். இன்னொரு பக்கம் வந்து நமக்கு டெனேரிஸ் வந்து அங்கிட்ட பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அதுல அந்த போர்ஷன் மட்டும் தான் அதுல சொல்லியிருப்பாங்க. டெனேரிஸ் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய அண்ணனுக்கு வந்து அப்படியே அயர்ன் த்ரோன எடுக்கணும். அதாவது இங்கிட்டு வந்து எல்லாம் எங்கிட்டு போய்க்கிட்டு இருக்கு. அவருக்கு வந்து அயர்ன் த்ரோன் எப்படியாவது எடுக்கணும்ன்றது ஆசை. பிரெக்னன்ட்டா இருக்க டெனரிஸ ஒரு கட்டத்துல ஒரு மிரட்டலாம் ட்ரை பண்ணுவாப்ல. அந்த சமயத்துல அதாவது அந்த விசேரிஸ் தலையில வந்து ஒரு தங்க கிரீடம் வேணும், தங்க கிரீடம் வேணும் அப்படின்னு அவன் கத்துறப்ப,
கொதிக்கிற தங்கத்த அவன் தலையில ஊத்தி விட்டு அவன கொலை பண்ணிருவாய்ங்க. டோத்தராக்கி அந்த அவரு தான் பண்ணுவாரு. கால் ட்ரோகோ அவரு தான் பண்ணுவாரு. ஸோ இப்படியாக அங்கிட்டு வந்து அது அப்படியே நிக்குது. அவங்க குழந்தை வந்து உண்மையிலேயே உலகத்த ஆளப்போகுது. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வேர் ஐ எண்ட் த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுல வேற என்னென்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாவது மாதிரி சொல்லலாமா அப்படின்னும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.